பிக் பாஸோட லைவ்ல வந்து இப்போதாங்க லைவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாக இருக்குது. ஏன்னா ரவீனா வீட்டிலேருந்து வந்து அடித்த அடிக்கப்புறம் வீடே வேற மாதிரி போயிருச்சுங்க. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்க காரணம்னா 2 குட்டி குழந்தைகள். எப்படி 2 அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பூர்ணிமாவோட அண்ணனோட பொண்ணு வந்திருந்தா, அந்த பொண்ணு வந்து ஐஸ் பாய் விளையாடுறதுன்ற மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கலகலன்னு இருந்தது. அதுக்கப்புறம் மணி அவங்க அண்ணன் பொண்ணு வந்ததுக்கப்புறம் வேற லெவலாக ஒரு வைப் ஆயிருச்சு. 2 பேரும் அந்த 2 குழந்தைங்களும் ஜாலியாக விளையாடுறது என்ன, போயிட்டு அந்த முட்டையில் ஜம்ப் பண்ணி விளையாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறது என்னன்றதை பார்க்கறதுக்கே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் இருக்குது. பட் இந்த ஒரு வரவேற்பு மணிக்கு தேவைங்க. ஏன்னா காலிலேருந்து அடி அங்கே வாங்கினாரு. அந்த ஆன்ட்டி போயிட்டு என்னென்ன பேசிச்சு தெரியுமா? ரவீனா வீட்டு சார்பிலேருந்து ஃபுல்லாக மணி மேலே தப்புன்ற மாதிரி மணியை எமோஷனலாக ஆக்கி அந்த அளவுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டார். இன்னொரு பக்கம் ரவீனா அழும்போது பாத்ரூமில் போய் மணி அழுதாங்க. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி மணி அழுதான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் கரெக்டாக அவங்க அண்ணனோட பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட போயிட்டு இவர் விளையாடுற விதமாக இருக்கட்டும், அந்த பொண்ணு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் அப்படியே அழுதுட்டார். அந்த குட்டி பொண்ணு கூட விளையாடும் போது கண்ணில் தரையாக தண்ணி ஊற்றுது. அந்த எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து கம்பேக் பண்ணுறதுக்கு ஈலிங். ஸோ அந்த ஈலிங்காகவே அந்த பொண்ணு மாறி இருக்கு அப்படின்றது தான் எனக்கு ஒரு பிடிச்சிருந்தது. என்னடா இப்படியா அப்படின்ற மாதிரி மணியோட ஈலிங்க்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் அந்த கனெக்டிவிட்டியை எனக்கு பார்க்கும்போது நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி விஷயத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்க அண்ணா சொன்னார். அர்ச்சனா அழுதா மணியோட அண்ணிலாம் வந்து அழுதுருவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அர்ச்சனாவை பிடிக்குமா? பிக் ஃபேன் அர்ச்சனாவை பொறுத்தவரையும். அதே மாதிரி தினேஷும் பிடிக்குமா? அர்ச்சனா கண்ணில் தண்ணி வரக்கூடாது பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் இன்னொரு குடும்பம் அழுகிறது. யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் கோ. மாயா அவங்க அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அக்கா ஸ்வாகத்தா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. மாயா கமான் மாயா, யூ கேன் டூ இட் மாயா, சூப்பர் பண்ணிடலாம் அவனால் அப்படின்னும் போது சேரப் பண்ணுறாங்க. உனக்காக தான் நான் நார்த்துலேருந்து வந்திருக்கேன். அம்மா அங்கேருந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சூழ்நிலையும் உனக்காக தான் வந்திருக்கோம். எதுக்கு? உன்னை சேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நீ வந்து டவுன் ஆகக்கூடாது. இங்கேருந்து நீ ஃபினாலேக்கு போகிற அதுக்கான மோட்டிவேஷனுக்காக தான் வந்தாங்க. பல பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அதெல்லாம் தான் வந்திருக்கேன். ஸோ எல்லாம் வேலையை விட்டு வந்திருக்குன்னா எதுக்கு? ஏன் தங்கச்சிக்காகவும் அவங்க பொண்ணுக்காகவும் வந்திருக்காங்க. இதை புரிஞ்சிக்க மாயா அப்படின்னும் போது மாயா டென்ஷனாக வராங்க. ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்னால் முடியாதுங்க, விடுங்க. நீங்கள் சும்மா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலி உள்ளே வர்றதுக்கு மாயாவுக்கு பிடிக்கல. பல இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட கேம் இதுவாயிரும், வேறு மாதிரி போயிடும், வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க பொண்ணை விட்டு கொடுக்காம மாயாவும் அம்மாவும் நிறைய இடத்துல சப்போர்ட்டிவாக தான் பேசினாங்க. குறிப்பாக அவங்க அக்கா வந்து நிறைய இடத்துல சப்போர்ட்டிவாக தான் பேசினாங்க. ஓகேவா? ஆனால் இவங்களுக்கு இவங்க ஃபேமிலி உள்ளே வந்ததே பிடிக்கல அப்படின்றது கிளியராக தெரியுது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கடுப்பாயிடுறாங்க. மாயா கம்முன்னு இதை பற்றிலாம் பேசாதீங்க, கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சொல்லிட்டு திரும்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் எனக்கு யாருங்க இந்த வீட்டில் கம்பெனியன் இல்லைங்க, நான் வந்து தனியாக தான் விளையாடி வந்திருக்கேன், யாரையும் நம்பலை, ஒழுங்காக விளையாடு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க. இல்லை நீ கம்முன்னு ஒரு யார் இதெல்லாம் பேச சொன்னா, இது மட்டும் தான் இது இல்லை, நீ இதெல்லாம் பேசாத, விட்டுருங்க. முடிஞ்சால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், என்னை வீட்டை விட்டு வெளியே கூட்டு போயிருங்க, இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே கூட்டு போங்க, இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை, போதுங்க, நான் ஆல்ரெடி 12 வாரமாக டாலரன்ஸ் பண்ணிட்டேன், பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன், இதுவே எனக்கு போதும், நான் வெளியே போகிறேன், எதனா பிக் பாஸ் கிட்ட கேட்டு என்னை வெளியே அனுப்பிச்சு கொடுங்க, என்னை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க அக்கா கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், உன்னை ஃபினாலே ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், அதுதான் என்னோட எண்ணம், அதுக்காக தான் நான் வந்தேன்ற. இப்போ நீ வெளியே போனேன்னா எப்படி அனுப்புவாங்க? வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. கான்ட்ராக்டருக்கு இதெல்லாம் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சு தானே வந்தேன், வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுபடி தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பாயிண்ட்டில் அவங்க அம்மா வந்து அவங்க தலையில் வச்சுருந்த ஒரு ரோசா பூவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அது ஒரு மோட்டிவேஷனாக அது அவங்க அம்மா பேசும்போது அப்படியே எமோஷனலாக என் 4 பொண்ணுங்க தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசும்போது எமோஷனலாக பிரேக் டவுன் ஆச்சு. அவங்க உள்ளே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்வாகத்தா அவங்க வந்து பயங்கர எமோஷனல் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து உங்க கூட இருக்கவங்களாம் உனக்கு துரோகம் பண்ணுறாங்க, முதுகில் குத்துறாங்க அப்படின்ற மாதிரி மாயாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி பல விஷயங்களை பேசுகிறாங்க. ஐயோ இதுதாங்க என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. குறிப்பாக வந்து விக்ரம் வந்து மாயாவுக்கு துரோகம் பண்ணிட்டார், அவனெல்லாம் நீ பல இடத்துல ஃபேவரட்டிசம் பார்த்து காப்பாற்றிருக்க, அவன் வந்து முதுகில் குத்திட்டானே அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட் லைவில் விக்ரமோட ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் நைட் லைவில் அவர் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கன்றது விக்ரம் சொல்லிட்டு இருக்கார்ல, அதை தான் சொல்கிறாங்க. விக்ரம் உங்கள் முதுகில் குத்திட்டானே, இப்படிலாம் நம்புறவங்களாம் துரோகம் பண்ணுறாங்களே, அது எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மாயா அக்கா வந்து ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. மாயா கண்ணில் தண்ணி வரா மாதிரி இருக்குது, வந்துடும், மிக விரைவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு என்ன புரியலன்னா,
விக்ரம் இவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அவர் தேவைன்னா வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனை குத்தலாம் அப்படின்ற மாதிரி காக்ரோச் பட்டு பட்டுன்னு அடிப்போம்னு பயங்கரமாக பேசினது இங்கே. விக்ரம் ஒரு பொழுதும் மாயா பூர்ணிமாவை விட்டு கொடுத்ததும் இல்லை. தப்பே பண்ணியிருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஆதரவாக தாங்க நின்று இருந்தான். ஆனால் அந்த பையனை பார்த்து இப்படி பேசுறதுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. விக்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்க. அர்ச்சனாக்கு எதிராக கூட சண்டை போட்டிருக்காங்க, நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். ஆனால் விக்ரம் ஒரு பொழுதும் மாயாக்கு எதிராகவும் பூர்ணிமாக்கு எதிராகவும் செயல்பட்டதே கிடையாது. இப்போ அவங்க அப்பா அம்மா சொன்னபடி ரியலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு கேம் விளாட்றானே தவிர இது துரோகம் பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறதெல்லாம் என்னால் அக்செப்டும் பண்ண முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல லைவ்ல. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.